இதற்கிடையில் பார்த்தோம்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்கள், அதாவது காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவரை வந்து தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து போதையே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர் வந்து சொல்லி தான் ஓட்டு கேட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி மது இல்லாத தமிழகத்தை படிப்படியாக குறைச்சி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தார். அப்படி எல்லாவற்றையும் சராவரியான வாக்குறுதிகளை கொடுத்து தான் மக்களை இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஸோ அதே மாதிரி கரண்ட் பில்லு வந்து 200 யூனிட் ஃப்ரீ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு ஒவ்வொருத்தரும் தலையில் கையை வச்சு கதற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணு கூட வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அண்ணனுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணோட வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணே வந்து நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன், நான் அன்றைக்கி அப்படி சொல்கிறேன், ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது, கரண்ட் பில்லு எக்குப்புக்கா ஏறி இருக்குது, என் வீட்டுக்குமே இவ்வளோ ஏறி வந்திருக்குது, விலைவாசி கூடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி போணுச்சுன்னா டிவிக்களில் எந்த ஒரு மக்களுடைய ஆதரவும் இருக்காது, மரியாதையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையில் தான் இந்த சட்டப்பேரவையில் வந்து இந்த பேச்சு நடந்தது. அது உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதாவது, இந்த மாதிரி மாணவர்களை இது பண்ணியிருக்குது, அரசு பொறுப்பேற்க வேண்டும், அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து சமீப காலமாக வந்து டிவிகேவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே எது சொன்னாலும் கவுண்டர் நம்ம ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரமாக ஏதாவது வந்து உழம்புறாங்கங்கிறது தெரியும். ஏன்னா நேரலையிலே காட்டுறதுனால எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே ஈஸியாக என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிற முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி கவுண்டர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் என்ன செய்கிறாருன்னா, இது வந்து இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த கோஷ்டி மோதலுங்கிறாரு. இது வந்து மாணவர் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நீங்கள் அதை என்னப்படி சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது, நாங்கள் அதை தீர விசாரித்து என்ன எதுங்கிறத சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாண்போடு பேசியிருக்கணும். நீங்கள் கவுண்டர் அடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி எதிர்த்தவங்களை நம்ம அந்த தட்டி கேட்கணும், அது அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும், ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாயில் வந்ததெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. கோஷ்டி மோதல் அப்படின்றீங்க. இது என்ன ரவுடி குண்டர்கள் வந்து மோதிக்கிட்டாங்களா? பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களை போயிட்டு இப்படி இது பண்ணிடுறீங்க. உண்மையில் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த மாதிரி பேசவே கூடாது நீங்கள். ஆகவே டிவிகே மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதாவது சட்டப்பேரவையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அதாவது கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வந்து உளறி வச்சிட்ருக்கீங்க. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து அதாவது வெளியில் நீங்கள் மேடை பேச்சு பேசியிருக்கீங்க, ஏதாவது பட்டிமன்றம் பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி இல்லை. இது அரசியல். ஒரு தமிழ்நாட்டை எத்தனையோ முதலமைச்சர்கள் எத்தனையோ மந்திரிகள் வந்து இருந்து சிறப்பான ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்த இடம். இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளவு எளிதில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத கனவுலும் கூட நினச்சிருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தும் கூட அது கிடைச்சதை நீங்கள் ஒழுங்கான முறையில் பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு மினிஸ்டர்களும் தாவேக்காக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி கூட்டணியில் வந்து இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது வன்னியரசு திருமாவளவன் அவர்கள்லாம் முன்னாடி டிஎம்கேல இருக்கும்போது எவ்வளோ குரல்கள் அநீதிகளுக்கு எதிர்த்து குரல் எழுப்பியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் முதற்கொண்டு ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் குரலும் நசுக்கப்பட்டிருக்கிறதாங்கிறதுக்கு தெரியலை. எந்த ஒரு இதுக்குமே அவர் வந்து சும்மா யதார்த்தமான ஒரு பதிவை மட்டும் பண்ணுறாரு. அது காரசாரமான விவாதமாக எந்த ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாக எந்த ஒரு தெரிவிப்பும் தெரிவிக்கலை. கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மேம்போக்கா சொல்லிட்டு போகிறாராங்கிற மாதிரி மக்களிடையும் பேசப்படுது.